அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான பதிவு. ஜோதிடம் படிப்பவர்கள், ஜோதிடத்தின் மேல் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களுக்கு என்ன வரும்னா கிரக பீடைகள் வரும். அதாவது ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டயத்தை நாம் ஆராய்ந்து அதில் ஒரு முத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது. அப்ப அதற்கு சரியான தகுந்த குருமார்களிடம் போங்கள். உங்களுடைய சாப்ட்வேர்கள் இன்று வரை உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சாப்ட்வேர்கள் ஃபுல்லா உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. அப்ப முன்னோர்கள் சொல்லி வைத்த பழைய சாப்ட்வேர்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். 1000 பேர் 1000 திறனாய்வு கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் 1000 பேர் 1000 திறனாய்வுகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கல, அவங்களே ஜெயிக்கல. அவங்களுடைய சில குடும்ப சூழ்நிலைகளில் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கண் முன்னாலே தெரியும். அப்ப இதற்கெல்லாம் ஒரு தீர்வு, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கிறதா? ஜோதிடம் பார்ப்பவர்களும் ஜோதிடம் படிப்பவர்களும் ஜோதிடத்தின் மேல் மிக ஆர்வம் உள்ளவர்களும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் கடலை எண்ணெய் தவிர்ப்பது நலம். வீட்டில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. கடலை எண்ணெய் அவ்வளவு தூரத்திற்கு சிறப்பானது அல்ல. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, இந்த பனைமர எண்ணெய்ன்னு ஒண்ணு இருக்கு. அது எனக்கு தெரியாது. ஆனா பனைமர ஒண்ணு என்ன இருக்கு, அதை சாப்பிட்டு வந்தால் துர்தேவதைகள் உடலுக்குள் புகுந்து நாளடைவில் கை கால்களை முடக்கிவிடும். பனைமர எண்ணெய் சாப்பிட்டால். கடலெண்ணெய் என்ன சொல்றான்னா தவிர்ப்பது நலம். கடலெண்ணெயை தவிர்ப்பது நலம். ரெண்டாவது, யாரு ஜோதிடம் படிக்கிறீர்களோ, ஜோதிட ஆர்வமாக சாப்ட்வேரை தட்டி நமக்கு இந்த கிரகம் இங்கே இருக்கிறது, அந்த கிரகம் அங்கே இருக்கிறது, இந்த பாதச்சாரத்தில் இது இங்கே இருக்கிறது என்று சொல்பவர்கள், தெரிந்து வைத்திருப்பவர்கள் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. கடலெண்ணெய் எதிரி, பனைமர எண்ணெய் எதிரி. ஜோதிட பஞ்சாங்கத்தை பார்ப்பவனுக்கு அசைவ உணவு எதிரி. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப தெரிஞ்சு வச்சுட்டு என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும்? அப்ப அறுசுவை உணவு, சைவ உணவு சாப்பிடுங்க. சைவ உணவு சாப்பிடுங்க. நவகிரக ஹோமம் அப்படின்னு. நவகிரக ஹோமம்னா என்னது? ஒரு 12 கல்ல அடுப்பா குட்டி திணிக்கான ஒரு சின்ன கும்பம் வச்சு, ஒரு சின்ன வாழை இலையை அதுக்கு முன்னாடி வச்சு, அவல் பொரிகளில் வச்சு 9 நவதானியத்தை வைத்து செய்யக்கூடியதான் நவகிரக பூஜை. இதெல்லாம் யாரும் தாராளமாக ஒரு பாமரன் கூட வீட்டில் செய்யலாம். அதற்கு நாம் செஞ்சால் அதற்கு 100% முழு பலன் உண்டு. அதை யாரும் செய்வது கிடையாது. சரி, இதற்கு அப்பாற்பட்டு ஒரு இலகுவான வழி சொல்றேன். அந்த இலகுவான வழி என்பது என்ன சொல்றான்னா, சனிக்கிழமை ஒரு மனிதன், சனிக்கிழமை ஒரு மனிதன் சனிக்கிழமையில காலையில ஒரு 8:30 மணிக்குள்ளார நவதானிய அடை தோசை சாப்பிடுங்கள். நவதானிய அடை தோசை எந்த ஒரு மனிதன் அந்த தோசையை நல்லெண்ணெய் விட்டுத்தான் சுடணும். நவதானிய அடை தோசை. அப்ப நவதானியத்தை 9 100 கிராம் வாங்க. கோதுமை, பச்சரிசி, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை தான் வாங்கணும். வெள்ளை மொச்சை, எள்ளு, உளுந்து, காணப்பயிறு. இதான் நவதானியங்கள். இந்த நவதானியத்தை நான் 9 வாங்கி நல்லா கல்லுக்கெல்லாம் எடுத்து நல்லா இதில் கொண்டு அரைச்சிருங்க. மிஷினில் கொண்டு அரைச்சி மாவாக வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். வைத்து கொண்டு
அதை வந்து மாவா கரைச்சி, அது பெண்களுக்கு தெரியும் எப்படி கரைச்சி நல்லா சுடுறது, பக்குவமா சுடுறது அப்படின்னு சொல்லி வந்து சனிக்கிழமை என்று நவதானிய அடை தோசை. அடை தோசைக்கு எப்படி இந்த மாவு இருக்குது, இந்த அடையை எப்படி ஆக்கணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு. அடை தோசை என்பது நல்லா இருக்கும். இப்பெல்லாம் இந்த பெண்கள் வந்து சோம்பேறித்தனமாயி அடை தோசையெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. அடை தோசை போட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. காரணம் என்ன சொல்றாங்க? பெண்கள் சோம்பேறித்தனமாக ஆகிவிட்டார்கள். அந்த காலத்துல வீட்டுல உளுந்த வடை போட்டா அப்படி அற்புதமா இருக்கும். இப்ப கடையிலேயே வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இருக்குது, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறது, எண்ணெய் அவங்க சரியான எண்ணெயை யூஸ் பண்றது இல்லை. அது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. வயதானவர்களுக்கெல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அப்ப நம்ம சனிக்கிழமை என்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணிக்குள், ஏன்னா 6 மணிக்கு மேல வந்து கிழமைக்கு வந்து வேலிசன் கிடையாது. 6 மணிக்கு மேல கிழமை வேலிசனாக இல்லை. அதனால நவதானிய அடை தோசை நல்லெண்ணெய் வார்த்து எத்தனை தோசை அப்படிமே சாப்பிடுங்க, உங்களோட வயிறு முட்டை சாப்பிடுங்க. என்ன செய்யும் என்று சொன்னால், நவகிரகங்கள் திருப்தி அடையும். 9 நவகிரகத்தை திருப்திப்படுத்துவதற்கு நவதானிய அடை தோசை வாரம் சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் வந்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால், நல்லெண்ணெய் வார்த்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால், அதற்கு கொஞ்சம் எள்ளுப்பொடி வச்சுக்கலாம். நீங்க என்ன சாம்பாரோ சட்னியோ அதெல்லாம் ஓகே, அழகா சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கிரக பீடையை வாரம் சனிக்கிழமை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அதற்கடுத்து வேற என்ன செய்யணும்னா, இந்த எப்பயுமே மந்திரம் படிக்கும். இது யாரும் சொல்லாத ரகசியம். இப்ப நம்மளே எழுதி கொடுக்குறோம். நிறைய மந்திரங்கள் வந்து என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்போம். அந்த மந்திரங்கள் சித்தாவதற்கு என்ன செய்யுது? மந்திரங்கள் சித்தாகணும். ஒரு பண வரவுக்குண்டான மந்திரத்தை சொல்றோம். ஓம் ஐம் ஸ்ரீம் கிரீம் கமலதாரணி அப்படின்னு சொல்றோம். ஆனால் அது நம்மளுடைய உடலோடு சேர்ந்து, அந்த உடலோடு சேர்ந்து என்ன ஆகும்னா, மந்திர அலைகள் அனைத்துமே நம்ம உள்ளுக்குள்ள வந்து செட் ஆயிடணும். அந்த மந்திர அலைகள் செட் ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மந்திரம் இப்ப வந்து நம்ம எல்லாம் செட் பண்ணி சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறோம். ஒரு இளநி வாங்கி அந்த இளநி தண்ணியை வந்து ஒரு டம்ளர்ல அழகா ஊத்தி வைக்கிறோம். நீங்கள் என்ன பூஜை பண்ணுகிறீர்களோ அந்த பூஜையை வந்து சந்தோஷமா பண்ணுங்க, ஹாப்பினஸ்ஸா பண்ணுங்க. பண்ணி முடிச்சு தீபம் தூபம் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு கடைசியில் இந்த இளநி தண்ணியை குடிச்சிருங்க. நீங்கள் ஜெபித்த அத்தனை மந்திரங்களும் உங்களில் உடம்பில் செட் ஆகி. இதை நிறைய பேர்கள் வெளியே சொல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் எதுக்கு வறுமையா இருக்கணும்? எல்லாரும் ஹாப்பினஸா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா நவதானிய அடை தோசை செய்வது ஒரு பெரிய விஷயமா? ஈஸி. அவ்வளவுதான். நல்லெண்ணெய் வார்த்து சுடுங்க, அழகா சாப்பிடுங்க. சனிக்கிழமை காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அதை செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதே சமயத்தில் மந்திரம் பழிக்க வேண்டும். மந்திரம் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். 1008 முறை சொல்லிவிட்டேன், 2000 முறையை சொல்லிட்டேன், 3000 முறை சொல்லிட்டேன், 10,000 சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னா, வேலை செய்யணும்னா அதை உள்ள இருத்தணும்ல. உள்ள இருத்துவதற்குண்டான சக்தி நம்மகிட்ட வரணும். அந்த சக்திக்கு இளநி தண்ணீர் குடித்தால் கண்டிப்பாக சிறப்பு. இப்ப நான் வந்து 20 வருஷமா ஜோதிடத்துறைக்கு வந்து 27 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா மாமிசம் முட்டை சாப்பிட மாட்டேன். என்னால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் பிறந்த பேத்தி கூட 3 வயசாக ஒரு முட்டை திங்கல. அப்படி வந்து அந்த கலாச்சாரம் அமைந்து விட்டது. இதை அடுத்த தலைமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது கடைபிடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா வந்து நல்லா வளர்ந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நவகிரக பீடை குறைவதற்கு நவகிரகத்தை போய் 108 சுத்தி 27 சுத்தி எல்லாம் சுத்தலாம். எல்லா மந்திரத்தையும் சொல்லலாம். எல்லாம் செஞ்சாலும்
சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் நவதானிய அடை தோசை நல்லெண்ணெய் விட்டு தோசையாக சுட்டு சாப்பிடுங்கள். கண்டிப்பாக நவகிரகங்கள் திருப்தி அடையும். உங்களுக்கு எந்த கிரகம் உதச்சிக்கிட்டு இருக்கோ அந்த கிரகம் ஆஃப் ஆகும். அந்த கிரகத்தால் வந்து நமக்கு நன்மை கிடைக்கும், தீமை செய்யாது. அதற்கடுத்து மந்திர ஜபம் செய்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மந்திர ஜபம் செய்பவர்கள் மந்திரங்களை டெய்லி வந்து 216 தடவை நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 21,600 முயற்சிக்கு வந்து 216 தடவை வந்து மந்திரங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா வடக்கு பார்த்து உட்கார்ந்து அந்த நாளின் ஓரையில் செய்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அந்த பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு இளநீ வாங்கி வச்சிருங்க. இளநியை வாங்கி வச்சுட்டு மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே 100 மில்லி இளநீ தண்ணி குடிங்க. 100% என்ன சொல்றான்னா உங்களுடைய மந்திரங்கள் அப்படியே உங்கள் உடலில் செட் ஆகும், சித்தாகி விடும். கண்டிப்பாக நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இதை 2 மட்டும் செய்யுங்க. பெரிய வெற்றிகளை குவித்து வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துகிறேன். என்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமா, உண்மையாவே என்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். பணம், பொருளாதாரம், குடும்பம், அந்தஸ்து எல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு என்னால் முடிந்த என்னை பின்தொடர்கின்ற அனைவரும் இதை படித்து பயன்பெறுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.